அப்பாவை பார்க்க வந்தேன். அவர் இங்க இல்ல, வெளியே போயிருக்காரு. விஷயத்தை என்கிட்டயே சொல்லுங்க. அது எப்படி நான் உங்ககிட்ட இத பத்தி பேச முடியும்? பரவாயில்ல, சொல்லுங்க. எல்லாம் உங்க கல்யாண விஷயம் தாங்க. என்னங்க? ஐயோ, இப்போ அதை பத்தி உங்களுக்கு புரிஞ்சுதே. எங்க அப்பா ரகு விசாரிக்கலனா எங்களுக்கு இந்த விஷயமே தெரிஞ்சிருக்காது. எங்களுக்கா? அப்படின்னா? அதாங்க எங்க குடும்பத்துக்கே. குடும்பத்துக்கே இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சா? நீங்க என்னங்க இந்த ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. இந்த ஊருக்கே தெரிஞ்சு போச்சா? நீங்க எதை பத்திங்க சொல்றீங்க? அதாங்க நீங்களும் என் தம்பி ரகு காதலிக்கிற விஷயம். நானும் உங்க தம்பி ரகுவுமா? போச்சுடா. அப்படிதான் நீங்களும் புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஐயா பெரியவரே, உங்க தம்பி ரகு என்ன காதலிக்கல, என் ஃப்ரெண்டு கவிதாவை தான் காதலிச்சாரு. இந்த விஷயம் பேசுறதுக்காக தான் எங்க அப்பா அவளை கூட்டிக்கிட்டு அவ வீட்டுக்கு போயிருக்காரு. தம்பி, இவ உன்னை குழப்புவா, நீ குழம்பிராத. ஓஹோ, அப்படி ஒண்ணு நடக்குதா? இவ குழப்பத்துல தான் நான் தினம் அலையிறேன். ஆமா, அம்பலம் வீட்டையே 2 பண்ணிருப்பாரு. மானம் மரியாதை அது இதுன்னு புலம்பி தள்ளி இருப்பாரு. எப்படியோ நாங்க அவரை சமாளிச்சுட்டோம், அவரும் சம்மதிச்சிட்டாரு. சம்மதிச்சு தானே ஆகணும். புள்ள விரும்பிட்டானே. என்ன விரும்பலையா? விரும்பிட்டான். அவர்லாம் விரும்புறாரு, நீ விரும்ப மாட்டேங்கிறியே. விஷயத்தை அந்த பொண்ணோட அப்பங்கிட்ட சொன்னேன். மாப்பிள்ள சாதாரண இடம் இல்ல, எங்க ஊர் அம்பலகாரரோட மகன். உங்க பொண்ணு உங்களுக்கு மகளா இருக்கிறத விட அம்பலகாரர் விட்டு மருமகளா இருக்கிறது தான் அவளுக்கு பெருமைன்னு சொன்னேன். அவ்வளவுதான். அடுத்த வாரம் குடும்பத்தோட உங்க வீட்டுக்கு சம்பந்தம் பேச அவங்க வர்றாங்க. இந்த ஆங்காங் அண்ணாமலையும் வருகிறான். நோ, வருகிறார். ரொம்ப நன்றிங்க. அப்பா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அடுத்த வாரம் பொண்ணு வீட்டுக்காரங்க சம்பந்தம் பேச வராங்க. என்னங்க, பெரியவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்துட்டா 3 கல்யாணத்தையும் ஒன்னா பண்ணிடலாம். மீனாட்சி, நம்ம யாரையும் தேடி போக வேணாம். நம்ம பிள்ளைங்களை தேடி பொண்ணுங்க தானா வரும். ஏன் இப்படி குறுக்க நிக்கிற? வழி விடு. முட்டாளங்களுக்கு நான் வழி விடுதில்ல. நான் விட்டுருவேன். என்னம்மா இது? யாராவது பார்த்தா என்ன சொல்லுவாங்க? யார பத்தியும் எனக்கு கவலை இல்ல. இன்னைக்கு எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும். என்னது? நான் உங்களை காதலிக்கிறேன். காதலிச்சுக்கோ. ஐயோ, உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறேங்க. கல்யாணம் பண்ணிக்கோ. என்னங்க ஆச்சு உங்களுக்கு? நீங்களா எப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னால நம்பவே முடியலங்க. நம்ம கல்யாணத்துக்கு எப்பங்க வச்சுக்கலாம்? அதானே, எப்ப வச்சுக்கலாம்? என்ன ஏங்க கேக்குறீங்க? நீதானே எல்லாத்தையும் சொன்ன, நீயே அதுக்கு ஒரு முடிவு எடுத்துரு. என்ன காதலிக்கலையா? என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா? வேற யாரதாங்க கல்யாணம் பண்ணிப்பீங்க? எங்க அப்பா சொல்ற பொண்ணத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஏன் சார், காலையில உங்க அப்பா கேட்ட டிஃபன் சாப்பிட்டீங்க, உங்க அப்பா சொன்ன ட்ரெஸ்ஸா போட்டீங்க, உங்க அப்பா சொன்ன படிப்பா படிச்சீங்க. இதுக்கெல்லாம் நீங்களே முடிவெடுக்கிறீங்க. ஆனா கல்யாணத்துக்கு மட்டும் சின்ன புள்ள மாதிரி ஏன் சார் அப்பா தான் முடிவெடுக்கணும்னு சொல்றீங்க? இந்தமா என்ன இடிச்சுக்கிட்டே இருக்க? நான் தான் முதல்ல சொல்றேன், சொல்லுமா. இதுதானே உங்க முடிவு? ஆமா. உன்னை ஏமாத்துறதை விட உங்க அப்பனை ஏமாத்திடலாம். வரேன். உன்னை புரிஞ்சுக்காம இல்ல, உண்டா நல்லா சுத்து அல. என்ன காதலிக்கணும்னா கஷ்டப்படணும், தவம் கிடக்கணும். அவ்வளவு சீக்கிரம் நான் உனக்கு கிடைச்சிருவேனா? ஒண்ணுதாப்பா, இந்த பக்கம் பாவா. எல்லாத்தையும் ஒரே சீரா சீரா அடிக்கவீங்க. இந்த பக்கம். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. என்னம்மா திடீர்னு மாமா? அப்படி கூப்பிட்டா தப்பு இல்லன்னு நினைக்கிறேன். வருஷம் வருஷம் என் பிறந்த நாளைக்கு எங்க அப்பா கால்ல விழுந்துதான் ஆசீர்வாதம் வாங்குவேன். இந்த வருஷம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டும்னு நினைச்சேன். இருங்க மாமா, நான் இன்னும் முடிக்கல. இந்த வருஷம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டும்னு நினைச்சுதான் உங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறேன். சீக்கிரம் கல்யாணம் ஆகி நல்லா இருக்கணும். என்ன எப்ப மாமா முறைப்படி உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்க? என்னது முறைப்படியா? எங்க அப்பாட்ட சொன்னேன், அவருக்கு புரியல. உங்ககிட்ட சொல்றேன், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். புரியுதும்மா, நல்லா புரியுது. எங்களை போல பெரியவங்களுக்கு புரியாத பல விஷயங்களை உன்னை போல சின்னவங்க நல்லா புரிய வச்சிருந்தீங்களே.
சரி, நானே வந்து உங்க அப்பா கிட்ட பேசி முறைப்படி உன்னை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். சரி மாமா. மீனாட்சி, உங்க அப்பா சம்மதம் தானே வேணும்னு கேட்ட, இப்ப வர உன்கிட்ட. தனனா தான தனனா தனனா தான தனனா. அடிச்சேன் காதல் பரிசு, முடிச்ச ஆளும் பெருசு. என்னான்னு நினைச்ச பட்டமிட்டு கண்ணால வளைச்ச கண்ணுறக்கம் இல்லாம தவிச்சே திட்டமிட்டு இந்நாளில் முடிச்சே. அடிச்சேன் காதல் பரிசு, பிடிச்ச ஆளும் பெருசு. நேற்று இன்று நேற்று இன்று நாளை இன்று நீண்ட நாளாய் தூண்டில் போட்டு மாட்டிடாத செம்மீனு. ஆசை மேலே ஆசை வைத்து முடிச்சிட்டாளே பொன்மானு. மாமன் கூட மல்லாடி ஜெயிச்ச பொண்ணு கில்லாடி. வேட்டியும் சேலையும் பாட்டி பாட்டு ஒன்னாச்சு. அடிச்சேன் காதல் பரிசு, முடிச்ச ஆளும் பெருசு. என்னான்னு நினைச்ச வட்டமிட்டு கண்ணால வளைச்ச கண்ணுறக்கம் இல்லாம தவிச்சே திட்டமிட்டு இந்நாளில் முடிச்சே. வாடியம்மா வாடியம்மா வாடுறேனா. சாமி வந்த படைக்கும் போதே எனக்கு தாண்டு வச்சானே. கூப்பிடாம கூட வாரே, கலங்கிடாதே மச்சானே. ஊரு உறவு எல்லாரும் காண வேணும் கல்யாணம். மாலையில் நடக்கணும் இளையராஜா கச்சேரி. அடிச்சேன் காதல் பரிசு, முடிச்ச ஆளும் பெருசு. என்னான்னு நினைச்ச பட்டமிட்டு கண்ணால வளைச்ச கண்ணுறக்கம் இல்லாம தவிச்சே திட்டமிட்டு இந்நாளில் முடிச்சே. அடிச்சேன் காதல் பரிசு, பிடிச்ச ஆளும் பெருசு. இதுதான் மாமனுக்கு மருமகனுக்கு செய்யற உண்மையான மரியாதை. மாப்பிள்ள, இன்னொரு 5-6 பையன் பெற்றிருந்தீங்கன்னா எனக்கு 5-6 பாட்டில் கிடைச்சிருக்கும். குடிக்கடா, வெக்கப்படாதீங்க. ஆரம்பத்துல வெக்கம் இருக்கும், போக போக போதை வரும்.
வாய் இங்க இருக்குடா, மூக்குல ஊத்தாத. நான் இல்ல. நான் தப்பிச்சேன். அடிச்சா நான் தாங்குவானா? அவங்க எங்கு? என்னடா அது? மாமா தான். மாமா? நம்ம யாரு? நம்ம யாரு? அம்பலகாரர் குடும்பத்தை சேர்ந்தவங்களா? நம்ம பரம்பரை என்ன? நம்ம கௌரவம் என்ன? நானும் அப்பாவும் சேர்ந்து இந்த ஊருக்கு இந்த பழக்கம் வரக்கூடாதுன்னு சாராய கடை திறக்க வந்தவங்களா அடிச்சு வரட்டணும்டா. நம்ம வீட்டுல எப்படி நடந்தா? அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா உயிரையே விட்டுருவாருடா. இனிமே இந்த தப்பு பண்ண மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்கடா. இனிமே பண்ண மாட்டோம். இனிமே பண்ண மாட்டோம். இல்ல என் மேல சத்தியம் பண்ணுங்க. உன் சத்தியமா இனிமே பண்ண மாட்டோம். என்னது? அம்பலகாரர் மகனை நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா? என்ன தைரியம் இருந்தா இதை சொல்லுவேன்? கண்டிப்பா உங்க சம்மதத்தோட தான். நீங்க வேண்டான்னு சொன்னா வேண்டாம். நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அப்பா அப்பா, இந்த காதல் கத்திரிக்காய் அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. கரெக்ட். சின்ன வயசுலயே என்ன ஹாஸ்டல்ல கொண்டு போய் சேர்த்துட்டீங்க. 10 வருஷமா உங்களை பிரிஞ்சிருந்தேன். அதுக்கப்புறம் அம்மா ஏதோ கொஞ்ச நாள் அவங்க கூட இருக்கேன். அம்மாடி, இதுக்கப்புறம் என்ன கல்யாணம் பண்ணி மதுரைக்கு அனுப்புவியோ திருச்சிக்கு அனுப்புவியோ எனக்கு தெரியாது. மறுபடியும் பிரியணும். வாழ்க்கையில மிஞ்சி மிஞ்சி அப்பம் கூட வாழ்ந்தது 5 வருஷம் தானா? யோசிச்சேன். நாம அப்பாவை பிரியாம இருக்கிறதுக்கு என்ன வழி? இந்த ஊர்லயே ஒரு மாப்பிள்ளைய தேர்ந்தெடுத்துட்டா அப்பா கூட இருந்துடலாம். கரெக்ட். நம்ம அந்தஸ்துக்கு யார் இருக்கா? அதான் இந்த அம்பலக்கார 2 பெத்து போட்டிருக்கேன். அதுல ஏதாவது ஒண்ணு தேராதான்னு நினைச்சேன். எனக்கு சொல்றீங்க? ஆஹா ஆஹா, எனக்கு கூட இந்த யோசனை வரலையேமா. நான் ஆங்காங் கண்ணாமலையா இருந்து என்ன பிரயோஜனம்? ஊங்காங் உண்ணாமலையாவே இருந்திருக்கலாம். பார்வதி, கவிதா கல்யாணத்தை பேசி முடிக்கும் போதே உன் கல்யாணத்தையும் பேசி முடிச்சிடுறேன். ஐ அம் கரெக்ட். கரெக்டா ஆங்காங் கண்ணாமலை.